பணம் பெருமையாக சேர்க்கும் சுடப்பட்டு கடல்லையே கொல்லப்படுகிறார். இந்த அளவுக்கு வருமென்று எதிர்பார்க்கல. தோட்ட வேலையை போனாங்க. மைனாதீவு, புங்குடுதீவு, அந்த பக்கம் பேலன் எல்லாமே இலங்கை கடற்படையினரால் தவறுதலாக அம்மாவினுடைய கணவர் சுடப்பட்டு கடல்லையே கொல்லப்படுகிறார். அந்த நேரத்தில் 10 மாதம் மகள் தந்தையை இழக்கிறாங்க. தீவக பகுதியைச் சேர்ந்தவர்கள் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையிலே அண்மையிலே பல மாணவர்கள் சித்தியடைந்திருந்தார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் தீவக பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி யாழ் மாவட்டத்திலே 1வது இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறாங்க. இதில் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், அவங்களோட அம்மா எனக்கு அருகில் இருக்கிறாங்க, அந்த தங்கச்சி இருக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற போகுது. இது தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலி. இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் நியூ லலிதா நகை மாளிகையில் கிரிதரன் அண்ணா, உரிமையாளர் கிரிதரன் அண்ணா இருக்கிறார். வணக்கம். யாழ் மாவட்டத்தில் 1வது இடம் பிடித்திருக்கிறாங்க. பயோடெக் உயிர் முறைமை தொழில்நுட்பவியல் பயோடெக் என்கின்ற ஒரு பாடத்தை படித்து 1வது இடம். கிஷானி அவர்கள், அதே மாதிரி அம்மாண்ட பேர் தேவதாஸ் அமலேஸ். வணக்கம் அம்மா. வணக்கம். முதல்ல கிரிதாசன்னா நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் தங்க ஆபரணங்களையும் கொடுத்து பொன்னாடைகளையும் போர்த்தி கௌரவிச்சு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கணித பிரிவிலே இலங்கை தேசிய ரீதியில் முதலாம் இடம் பிடித்த மாணவனை கௌரவிச்சிருந்தார். அடுத்ததாக தீவக பகுதியைச் சேர்ந்த மாணவி. இதை கௌரவிக்குரிய இந்த மாணவியை கௌரவிப்பதற்குரிய முக்கிய காரணம் அவருடைய தந்தையாரும் தீவகத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தராசா அவர்கள். ஸோ ஒரு சில வார்த்தைகள் எங்களை ஆனந்தராசா ஐயாவை பற்றி. ஆனந்தராசா ஐயா அவர் தான் இந்த நியூ லலிதாவை எங்களுக்கு தந்த ஒரு முதலாளியாக இருக்கிறார். முதலாளி மட்டுமில்லை, எங்களோட தந்தையார். முக்கிய காரணம் அவர் தீவகம் மண்கும்பான் வேலனையை சேர்ந்தவர். முக்கியமாக இந்த பிள்ளை அந்த ஒரு பின்தங்கின இடம். இப்போ அப்பா தொழில் செய்கிற காலத்தில் மண்கும்பான்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தொழில் செய்ய படகுல தான் போவார். சைக்கிளை தூக்கி படகுல போட்டு படகுல இருந்து வந்தார். பிறகு மோட்டார் பைக் வாங்கின காலத்தில் மோட்டார் பைக்கில் இந்த பண்ணப்பாலத்தில் படகுல போட்டு அதுக்கப்புறம் இங்கே இரவு திருப்பி அதே படகுல இரவு 10-11 மணிக்கு தான் வீட்டை வருவாராம் சொல்லி கேள்வி. ஏனென்றால் எங்களோட அப்பாவும் 87, நான் பிறந்து 3 மாதத்தில் அவரும் இல்லை. அப்போ இவங்க அம்மா மாதிரி எங்களோட அம்மாவும் தனியாக இருந்து எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கிறான்ற அந்த வலி எங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த பிள்ளைன்ற அப்பாவும் 2007ஆம் ஆண்டு யுத்த காலத்தில் அந்த என்ன சொல்கிறது, அந்த என்னம்மா கேர்வியூ டைமில் கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்குன்னா, அதே சமயத்தில் இவேண்ட அப்பாவும் இவேண்ட அப்பாண்ட ஒரு தம்பியோராலும் மோசம் போயிருக்கிறார். அப்படி ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளை வளர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து கூலி வேலை செய்து அந்த பிள்ளையை படிப்பிச்சு 3மே பொம்பளை பிள்ளைகள். அப்போ 3 பிள்ளைகளையும் படிப்பிச்சு அவையும் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இந்த பிள்ளை இருக்கிற இடத்துலையே எங்களோட தீவகத்துக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு யாழ்ப்பாணத்திலே 1வது இடம் பயோடெக்கில். அது மட்டும் இல்லாமல் அகில இலங்கை ரீதியாக 27வது இடத்தை பெற்றிருக்கிறா, எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறா. அதே மாதிரி சென்ட் ஆண்டனிஸ் பள்ளிக்கூடத்துக்கும் இதில் வாழ்த்து தெரிவிக்கிறோம். என்ன காரணம்னா, சென்ட் ஆண்டனிஸ் பள்ளிக்கூடத்தில் இவா எப்படி ஒரு முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறாவோ அதே மாதிரி அங்கே நிறைய பேர் 4வது 5வது இடமெல்லாம் 2வது 5வது இடமெல்லாம் பெற்றிருக்கணும். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பிள்ளையோட இப்போ காய்ச்சி கொண்டிருக்க வீரசிங்கம் ஹோலில் 3வது மாடியில் டெக்னா காலேஜ்னு சொல்லி இவைக்கு டியூஷன் சென்டர் ஒன்று இருந்திருக்கு. அவை கிட்டத்தட்ட 85-90 பிள்ளைகளுக்கு படிப்பிச்சிருக்கணும். அவையும் ஒரு முக்கிய காரணம், முக்கிய பங்கு வகிக்கணும். அவைக்கும் நான் டெக்னா காலேஜுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் 3வது மாடியில் இருக்கிற டெக்னா காலேஜுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். என்ன காரணம்னா, இவன் இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் பற்றாக்குறை, இப்போ வரைக்கும் டீச்சர்ஸ் பற்றாக்குறை என்று சொல்லணும். முக்கிய பிரச்சனை டீச்சர்ஸ் பற்றாக்குறை. இருக்கிற டீச்சர்ஸை வச்சு டிவியில் ஜூமில் டிவி ப்ரோக்ராம்ஸை காட்டி தான் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கு.
படிக்க வைத்திருக்கணும். ஸோ அவைக்கு வந்து போதுமான வளங்கள் இல்லாட்டியும் அந்த பிள்ளையை வந்து இவ்வளவு சிறப்பாக படிக்க வைத்திருக்கிறதுக்கு கட்டாயமான அந்த வாழ்த்தை தெரிவிக்கிறோம். அம்மாவுக்கும் மிக முக்கியமான வாழ்த்தை தெரிவிக்கிறோம். என்றால் அப்பா இல்லாமல் 3 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குற கஷ்டம் எங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அந்த இதெல்லாம் வளர்ந்துருக்கிறோம். அவன் 10 மாதத்தில் அப்பாவை இழந்திருக்கு. அப்பாவே தெரியாது என்ன மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் நாங்கள் எங்கள் மூலமாக செய்யணும். தொடர்ந்து மேலே அதிகமாக படிக்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அம்மாவிடம் வந்து ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் கேட்கலாம். முக்கியமாக உங்களுடைய கணவன் இல்லாமல் இவ்வளவு தூரம் மகளை வந்து கற்பிச்சிருக்கிறீங்க. முதல்ல உங்களோட பேர் அம்மா? தேவதாஸ் அமலேஷ். ஸோ உங்களுடைய பிரதேசத்தினுடைய பேர்? கருமங்கலப்பு ஊர்வட்டை GS பிரிவு 52. எப்படி இருக்கு இந்த தருணம்? உங்களுடைய மகள் சாதிச்சிருக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு எத்தனை பேர் குடும்பத்தில்? எனக்கு 3 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பேரும் பொம்பளை பிள்ளைகள். ஸோ இந்த தருணம் எப்படி இருக்கிறது? எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டதுக்கும் நான் பாடுபட்டும் இந்த பிள்ளை இப்படி ஒரு படிச்சது இது வந்து எனக்கு மிக மிக சந்தோஷம். இப்போ குறிப்பாக சொல்லணும் என்று சொன்னால், தந்தை இல்லாமல் கடின உழைப்பில் வந்து நீங்கள் பிள்ளைய வந்து படிப்பிச்சிருக்கிறீங்க. என்ன வேலை செய்கிறீங்கம்மா? தோட்ட வேலையை போனாங்க, கோயில வேலை, மிளகா கூலி வேலை தான் ஆரம்பமாக இருந்தால் நாங்கள் தீவிரத்தில் வேலை நடக்கும். வந்து ப்ரைவேட் வேலையில் போவேன். மிளகுகள், வீடுகள், வெளிநாட்டுக்கார அப்படி இதை எடுத்தால் பலகாரங்கள் சுட்டு பல முயற்சிகளை செய்யத்தான் நான் இந்த படிப்பிச்சேன். உண்மையிலேயே இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். உண்மையிலேயே உங்களுக்கு அம்மாண்ட கஷ்டத்தையும் பார்த்து தான் வளர்ந்துக்கிறீங்க. உங்களோட கணவன் என்ன இறந்தார்? அது தொடர்பான கதை எனக்கு சொல்ல முடியும்? அவர் கடலுக்கு போன இடத்துல 2007 நேரத்தை தவறி போன அக்காட மகன் 18 வயசு அவர் போன இடத்துல பேப்பரில் வந்தது புலியாலண்டு தான் இது சமர் என்று தான் பேப்பரில் போட்டவங்க அதெல்லாம் சுட்டது. கடலில் மீன் பிடிக்க போன இடத்துல வந்து புலியாலண்டு நெச்சு கடற்படை சுட்டுருக்கு. அதான் மாறி தவறுதலாக சுட்டான்னு சொல்றீங்க. எங்கள் விடிய பார்க்கத்தான் போதுமா. இவ்வளவு தூரம் யுத்தம் நிறைந்த பூமி, ரத்தம் தோய்ந்த பூமி. அது மட்டுமல்ல, தீவகம் என்பது வந்து சாதாரண விடயம் இல்லை. அங்கே வந்து கல்வி கற்பது மிக மிக கடினமான ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, கடுமையான வெயில். அதோட வந்து சில இடங்களுக்கு படகுல தான் போகணும். குறிப்பாக நைனாதேவியில் பார்த்தோம்னு சொன்னால் டியூஷன் படிக்கிறேன்னு சொன்னால் கூட ஏனைய நாட்களில் வந்து அங்கே இருந்து படகுல வந்து பஸ் எடுத்து தான் இங்கே வந்து படிப்பார்கள். இன்று வரை அதுதான் இடம்பெறுகிறது பல இடங்கள். இப்போ சில இடங்கள் ஊர்காத்திரவை எல்லாம் நாங்கள் வந்து வாகனத்தில் போகலாம். ஆனால் அந்த காலம் கிட்டத்தட்ட பாலம் போடாத காலங்கள்ல எல்லாம் அண்ணன் சொன்னது போல படகுல தான் ஏறி வந்து வியாபாரம் செய்ய படகுலாம் வந்து போக வேண்டிய ஒரு சிக்கல் இருந்தது. ரைட். இப்போ நாங்கள் பெருமைக்குரிய தங்கச்சியோட வந்து கதைக்க போகிறோம். வணக்கம் கிஷானி. ஓகே, உங்களுடைய பாடசாலையின் பேர் என்ன? புனித அந்தோனியார் கல்லூரி. தரம் 1லிருந்து அங்கே தான் கல்வி ஏற்றீங்களா? தரம் 1லேருந்து 11 வரைக்கும் ஜாழ் புனித மரியாள் பாடசாலையில் கல்வி ஏற்றுட்டு உயர்கல்விக்காகத்தான் புனித அந்தோனியார் கல்லூரிக்கு வந்தேன் நான். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே நீங்கள் பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறீங்க. அடுத்த கட்டங்களுக்கு போக போகிறீங்க. இப்போ சாதாரண பரீட்சை என்னும் இருக்குது, கல்வி பொதுத்தராத சாதாரணம். அதில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ன? நான் கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் வந்து 8AB சித்தியை பெற்றிருந்தேன் நான். 8AB. அப்பொழுது நினைத்தீங்களா இந்த தூரம் அடுத்த கட்டத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி? நல்ல பருவர் எடுப்பேன்னு நினைச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வருமென்று எதிர்பார்க்கல. ஆனால் கடினமாக தான் படித்தேன். ஸோ உங்களுடைய அம்மா இதற்கு எவ்வளோ தூரம் ஒத்துழைத்தாங்க? அம்மா என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அம்மாவுக்காகத்தான் நான் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? உயர்தர பரீட்சையில் உயர்தர பரீட்சையில் வந்து 2AB சித்தி எனக்கு கிடைச்சிருந்தது. மாவட்ட ரீதியில் 1ஆம் இடமும் அகில இலங்கை ரீதியில் 27ஆவது இடம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு எந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் என்று சொல்லினா? நான் விரும்பிய பல்கலைக்கழகத்தை வந்து தெரிவு செய்யக்கூடிய நிலையில தான் என்னுடைய பெறுவர் இருக்குது. ஆகவே ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் இல்லாட்டி கொழும்பு பல்கலைக்கழகம் 2ல் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நான் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. 2AB என்ற வந்து 2A எதுக்கு வந்தது, B எதுக்கு வந்தது? உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கும் தகவல் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் என்ற பாடத்துக்கும் வந்து A சித்தியும், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்துக்கு வந்து B சித்தியும் எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்டம் பள்ளிக்கூடத்தில் படித்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து டியூஷன் சென்டரில் ஏதாவது படிச்சிங்களா? அது தொடர்பான விடயங்கள் என்ன? நான் தனியார் கல்வி நிறுவனமாக இருந்த டிக்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற கல்வி நிறுவனத்தில் வந்து 2.5 வருஷமாக வந்து என்னுடைய உயர்கல்வி பாடசாலை கல்வியோடு இணைந்து அங்கே நான் கல்வி கற்றினான். அங்கே படிப்பிச்ச அதாவது டீச்சர்ஸ் இந்த வழிகாட்டல் அவை நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய கைட் பண்ணி தான் நாங்கள் இந்த ஒரு பெருபேட்டை வந்து எடுக்கக்கூடியதாக இருந்தது.
பாடசாலையில் படிப்பிச்ச ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிறுவனத்துடைய ஆசிரியர்கள்ட்ட அயராத முயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். உண்மையில் பெரிய ஒரு விடயம். இப்போ உங்களுடைய பாடசாலை மாணவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க இந்த தர்மத்தை? எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதை தாண்டி எங்களோட பள்ளிக்கூடத்தில் வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னோட படித்த என்னுடைய நண்பர்கள் வந்து ஜாழ் மாவட்ட ரீதியில் வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் என்று நிறைய சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வெற்றி மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வெற்றியுமே எங்களுடைய பாடசாலை, சமூகம் எல்லாத்துக்குமே நிறைய பெருமை சேர்த்து தான் நான் உணர்றேன். ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம். அதாவது யாழ்ப்பாணத்தில் படிப்பதற்கு நிறைய போட்டிகள் இருக்கிறது. அந்த நிலைமையில தீவகத்தை சேர்ந்த இந்த மாணவி சாதிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மாணவர்களும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். இப்பொழுது வந்து நியூ லலிதா நகை மாளிகை உரிமையாளர் திரு கிரிதாஸ் அவர்கள் மாணவிக்கும் மாணவியினுடைய அம்மாவுக்கும் வந்து கௌரவிப்பு செய்ய போகிறாங்க. அந்த தங்க ஆபரணத்தை வந்து வழங்கி பொன்னாடையை வந்து போக்குன்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும். தொடர்ச்சியாக இவர்கள் இலங்கையிலே குறிப்பாக சாதிக்கின்ற அனைத்து துறைகளிலும் சாதிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து கௌரவிப்பை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிரிதாசன் சொல்லுங்க, ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த கௌரவிப்பை வந்து இந்த இடத்துல வந்து கௌரவிக்க போகிறது அம்மாவை. என்ன காரணம்னா வா சொன்ன மாதிரி முக்கியமாக தீவகத்தில் மிக முக்கியமான பயிர் செய்ய வந்து மிளகாயும் போயிலை. அந்த போயிலையை வந்து மிக முக்கியம். எங்களோட ஊரில் வந்து எல்லா மதிலில் இப்போ நைனாதீவு, புங்குடுதீவு, அந்த பக்கம் பேலன் எல்லாமே வந்து புகையில தான் முக்கியமான இது. இந்த காலத்தில் டிவியை பார்த்துட்டு தான் கூடுதலாக குடும்ப பொம்பளைகள் மினக்கிடணும். பட் இப்படி ஒரு போய் வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றணும்ன்ற சூழ்நிலையில் கூலி விலைக்கு போகிறவா அம்மா, அதுவும் முக்கியமாக அந்த தோட்ட வேலை. அவாக்கு அந்த தோட்ட வேலையில் 6 மாதம் இல்லாத காலத்தில் வந்து வீட்டு வேலைக்கு போய்த்தான் இந்த 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சு காப்பாற்றிருக்கிறா. ஸோ அதால் வந்து இந்த மாதிரி உழைக்கிற ஆக்களை வந்து நாங்கள் எப்போவுமே பெருமைப்படுத்தணும். வாழ்த்துக்களம்மா. அம்மாக்களுக்கு வந்து ஒரு சமர்ப்பணம் கட்டாயம். உங்களுக்கு தான் மிக முக்கியமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்முடைய என்ன பேரம்மா, கிஷாலினி வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிறா. தமிழ் மக்கள், இலங்கை மக்கள், யாழ்ப்பாண மக்கள், அது மட்டும் இல்லாமல் தீவகம் என்று போகும்போது தீவகம் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி தீவகத்தில் படித்து வெளியில் வர்றன்றது மிக கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அப்போ எங்களோட அம்மா அப்பாண்ட வீடெல்லாம் தீவகத்திலாம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவகம் டெவலப் ஆகி கொண்டு வருது. தண்ணி பிரச்சனை, உப்பு தண்ணி பிரச்சனை, இந்த லைனுகளெல்லாம் இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. நிறைய இடங்கள் காடாக இருக்குது. அப்படி ஒரு வளர்ந்து வர இடம் தான் இந்த தீவகமாக இருக்குது. அப்படியான ஒரு பின்தங்கின கிராமத்தில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை படைச்சி இந்த பிள்ளை அடுத்த கட்டம், அதுவும் பெருமையாக இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் சொன்னால், மெரிட்டில் பாஸ் பண்ணதால் இவாவே சூஸ் பண்ணலாம், எங்கே படிக்கணுமென்ற விஷயத்தை வந்து இவாவே சூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு பெருமைக்கு மிக்க விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறா. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட படிக்க போகிற ஆட்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு படிக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து வந்தால் வந்து அதுவே உங்களுக்கு இன்னொரு பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் வேலை வாய்ப்புக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அவை ஊடாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட நண்பர்கள் எப்படியோ அதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் என்றதை நான் ஆணித்தனமாக நம்புகிற ஒரு ஆள். அதால் உங்களோட நண்பர்கள், உங்களோட படிக்கிற ஆட்கள் மிக முக்கியமான விஷயம். ஸோ வாழ்த்துக்களம்மா. நீங்கள் எங்களுக்கு மிக பெருமை சேர்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு நாங்கள் பெருமைப்படுத்தல, நீங்கள் எங்களை பெருமைப்படுத்துறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கிறதுக்கு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படித்தவர்களை நாங்கள் கண்டிப்பாக பெருமைப்படுத்தணும். உண்மையான விஷயம் என்னென்னா, படிப்பைத்தான் யாராலும் பறிக்க முடியாது. பணம் இருந்தால் படிப்பை வாங்கிடாது. வசதி, பணம் என்ன இருந்தாலும் வாங்கிடலாம். உண்மையான கடின உழைப்பு, உண்மையான அந்த திறன் இருந்தால் தான் அந்த படிப்பு வந்து எங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த ரீதியில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எது அதுவோ, ஆனால் அவன் முயற்சி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. வாழ்த்துக்களம்மா, எங்களை பெருமைப்படுத்துக்கு நன்றி. இந்த மோதிரத்தை, அங்க ஆபரணத்தையும் வந்து அன்பாக வந்து மாணவிக்கு வந்து சந்தோஷமாக இந்த மோதிரத்தை உங்களுக்கு நாங்கள் அணிவிக்கிறோம். வாழ்த்துக்களம்மா. மேலும் நிறைய சாதனைகள் படைச்சி நம்மளோட ஊருக்கு நீங்கள் பெருமையாக சேர்க்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களால் முடிந்த ஒரு சிறுதொகை பணத்தை வந்து நியூ லலிதா நகை உரிமையாளர் கிரிதாஸ் அவர்கள் இப்பொழுது வழங்கி வைக்கின்றார். ஒரு சிறுதொகை பணம். ரைட், நன்றி அம்மா. அம்மா ஓகே, இப்படி பல கௌரவிப்புகள் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய நியூ லலிதா நகை உரிமையாளர், கிளிநொச்சியில் ஒரு கிளை, யாழ்ப்பாணத்தில் இன்னொரு கிளை, கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ஒரு நகை பாரம்பரியம் மிக்க இந்த நகை கடையில் வந்து இவர் பல மாணவர்களை கௌரவிச்சிருக்கிறாரு, இனிமேலும் கௌரவிக்க போறாரு. அதே மாதிரி இந்த மாணவிக்கு வந்து இனிமேலும் நிறைய கௌரவிப்புகள் இதுக்கு பிறகும் கிடைக்கும். இவருடைய தொலைபேசி இலக்கம் தேவை அப்படின்னு சொன்னா இவருடைய பாடசாலையை தொடர்பு கொள்ளுங்க. பள்ளிக்கூட பேர் என்னம்மா? சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ். சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் எங்க இருக்கு? ஊர்காவத்துறையில வந்து இருக்குது. நீங்கள் பாடசாலை அதிபரோட தொடர்பு கொண்டீங்கள் என்றால் நேரடியாக பிள்ளையினுடைய தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்ன? கண்டிப்பா. ரைட், நன்றி மகளே. இன்றைக்கு ஒரு குடும்பமாக இணைந்து நாங்கள் இந்த கௌரவிப்பை வந்து இந்த எங்களுடைய கிரிதாஸ் அண்ணாவோட சேர்ந்து செய்திருந்தோம். ஒரு சில வார்த்தைகள் தான் கட்சி இந்த கௌரவிக்கு போறாங்க. இந்த கௌரவிப்பை வந்து நான் எதிர்பார்க்க இல்லை, ஆனால் சந்தோஷமா இருக்கு. நன்றி அண்ணா. அம்மா, ஏதாவது ஒரு வார்த்தைகள்? பிள்ளை இப்படி படித்து எப்படி சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவில்லை, இப்படி இந்த மகள் இப்படி நினைக்கிறார் வாண்டு உங்களுக்கு நன்றி. நன்றி மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விருந்தர். நன்றி அவர்களே.